ஆக்சுவலி அப்கிரேட் பண்ணாம அப்ஸ்கில்ஸ் பண்ணணும். அவங்க என்னென்ன டெக்னாலஜி புது டெக்னாலஜிஸ் வருதோ அதை அப்ஸ்கில் பண்ணணும். அவங்க நம்ம 10 days பண்றதா அது ஒரே நாள்ல பண்ணிடுது. ஸோ எல்லாரும் ஏஐ தான் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ஏஐன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாமே ஏஐ பேஸ் பண்ணி மாற்றிட்டு இருக்கிறதுனால ஹியூமன்ஸ்க்கு வேல்யூஸ் இருக்குமா அப்படின்றது டவுட் தான். ஸோ அது ஒரு மோஸ்ட்லி ஏஐ, அதுக்கப்புறம் டெக்னாலஜிஸ் நிறைய வந்திருக்கு. இதுதான் ரீசன், மேஜர் ரீசன். ஸோ ஜென்ரலி 30+ ஆர் 40+ல போயிட்டாலே ஏஐ நம்ம ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் இருக்கும். இப்போ ஜென்ஏல என்னன்னா ஹியூமன் திங்க் பண்ற மாதிரியே வருது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா the main reason is they don't have much projects, right? And I think most of the workers are not having skill sets. They are கிருஷ்ணன். இப்போ நிறைய பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்லாம் லே ஆஃப் பண்றாங்களே. இப்போ டிசிஎஸ் கூட நிறைய பேர் லே ஆஃப் பண்ணியிருந்தாங்க. என்ன ரீசன் ப்ரோ நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அப்கிரேட் பண்ணாம அப்ஸ்கில்ஸ் பண்ணணும். அவங்க என்னென்ன டெக்னாலஜி புது டெக்னாலஜிஸ் வருதோ அதை அப்ஸ்கில் பண்ணணும். அவங்க ஓகே அப்ஸ்கில் பண்ணாங்கன்னா they will be in the market. ஸ்கில்ஸ் நம்ம அப்டேட் பண்ணலனா லே ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட், டிபெண்ட்ஸ் ஆன் ரிக்வயர்மெண்ட் எல்லாமே பேஸ் பண்ணி தான் இப்போ டிசிஎஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் லே ஆஃபே பண்ணது கிடையாது. பட் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் லே ஆஃப் பண்ணிருக்காங்க. என்ன ரீசன் நினைக்கிறீங்க ப்ரோ? ஏஐ வந்தனால நினைக்கிறீங்களா, வேற என்ன ரீசனால லே ஆஃப் பண்ணிருக்காங்க? மேபி ப்ராஜெக்ட்ஸ் இல்லாம இருக்கலாம், அதனால மேபி லே ஆஃப் பண்ணிருக்காங்க. அதான் ரீசன். நம்ம லே ஆஃப் ஆகாம தக்க வச்சுக்கணும்னா என்ன விஷயங்கள் பண்ணா ஐடில தக்க வச்சுக்கலாம் ப்ரோ? ஐடில அதான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்ஸ்கில்ஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம ஜாபை ரிட்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா ஓன் பிஸ்னஸ் பண்ற மாதிரி. அப்ஸ்கில்ஸ்னா என்னென்ன விஷயங்கள்லாம் அப்டேட்டடா இருக்கணும் ப்ரோ? அதான் எனக்கு தெரிஞ்சு. என்ன ரீசனால எம்ப்ளாயிஸ் லே ஆஃப் ஆறான்னு நினைக்கிறீங்க? ஏஐனால தான் எல்லாரும் சொல்றாங்க. பட் எனக்கு தெரியல, ஏஐனால தான் லே ஆஃப் ஆறான்னு நினைக்கிறீங்களா? எதனால ப்ரோ ஏஐ ரொம்ப ஆக்குபை பண்ணி நினைக்கிறீங்களா ஃபியூச்சர்ல? நம்ம 10 days பண்றதா அது ஒரே நாள்ல பண்ணிடுது. ஸோ எல்லாரும் ஏஐ தான் மூவ் ஆவாங்க. அதனாலதான் சூப்பரா சொன்னீங்க. நம்ம 10 நாள் பண்ற வேலையை ஏஐ ஒரே நாள்ல பண்ணிடுது இல்ல. நம்மளால ஏன் ஒரே நாள்ல ஏஐ பண்ற வேலையை பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு ப்ரோ. நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஹியூமன்ஸ் பவர் இல்லைல்ல. ஸோ அது ஈஸியா பண்ணிடும். என்ன ரீசன் நினைக்கிறீங்க? மோஸ்ட் ப்ராபப்ளி ஏஐன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாமே ஏஐ பேஸ் பண்ணி மாற்றிட்டு இருக்கிறதுனால ஹியூமன்ஸ்க்கு வேல்யூஸ் இருக்குமா அப்படின்றது டவுட் தான். ஸோ அது ஒரு பெரிய கொஸ்டினாக தான் இருக்குது. வர வர ஏஐ டெவலப் ஆகிட்டு இருக்கிறதுனால அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மேபி த மேஜர் ரீசன். ஃபியூச்சர்ல இப்போ ஏஐனால யாருக்குமே வேலை வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? மோஸ்ட் ப்ராபப்ளி வேலை வாய்ப்பு இருக்காதுன்னு இல்லை. அந்த ஏஐ டெவலப்பர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் ஜாப் செக்யூரிட்டின்றது நிறையவே இருக்கும். ஏன்னா இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஈஸியாக ஏஐ வச்சே பண்ணிடலாம். ஸோ நாளைக்கு அந்த ஏஐ டெவலப் பண்ணுறதுக்கு யாராவது இருக்கணும்ல. ஸோ அந்த செக்டார்ஸ்லாம் லே ஆஃப்ன்றது வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் அந்த செக்டார்ஸ்குள்ளே போகிறதும் கொஞ்சம் கஷ்டம். ஏஐ டெவலப்பர்ஸா இருந்தா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபியூச்சர்ல இருக்குன்னு சொல்றீங்களா? இருக்கும். ஸோ இப்போ டிசிஎஸ் மாதிரி பெரிய கம்பெனி நிறைய பேர் லே ஆஃப் பண்ணிட்டாங்களா திடீர்னு? அதுக்கு என்ன ரீசன் ப்ரோ? எனக்கு அந்த அளவுக்கு தெரியல அதை பற்றி. நான் இப்போ தான் ஐடிக்குள்ளே இப்போ தான் 1 month ஆகுது. ஸோ அதனால் அது எப்படி ஏஐ ரீசனாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? பெரிய கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஏஐ அந்த அளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்குறாங்களான்னு எனக்கு தெரியலை. பட் ஆனால் இப்போல்லாம் மிட்ரேஞ்ச் கம்பெனிலுமே இனிஷியேட் எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மேபி நாட். ஐடில நிறைய லே ஆஃப் பண்றாங்களே. இப்போ டிசிஎஸ் மாதிரி பெரிய கம்பெனிஸ் கூட இதுக்கு முன்னாடி லே ஆஃபே பண்ணதில்லை. இப்போ நிறைய பேர் லே ஆஃப் பண்றாங்களே. என்ன ரீசன் சார் நினைக்கிறீங்க? மோஸ்ட்லி ஏஐ, அதுக்கப்புறம் டெக்னாலஜிஸ் நிறைய வந்திருக்கு. இதுதான் ரீசன், மேஜர் ரீசன். ஸோ ஜென்ரலி 30+ ஆர் 40+ல போயிட்டாலே ஸோ வாட் தே ஆர் திங்கிங் இஸ் தே ஆர் ஏஜ், தே குடன்ட் அப்டேட் தேர் ஸ்கில்ஸ். தட் இஸ் த பேசிக் ரீசன் ஃபார் தட். நீங்க உங்க ஒப்பீனியன் என்ன சார்? அதான் ஏஐ தான். ஏஐ மோரோவர் இன்னும் அதுதான் உங்களோட லைஃப் சைக்கிளே அப்படி தானே போக போக போக. பிகாஸ் ஃப்ரெஷர் வில் கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. 30+, 35+ பார்த்தீங்கன்னா ஸ்லோலி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் they'll reach some point அந்த இதாயிரும். ஸோ நான் பர்சனல் அட்வைஸ் நான் பொதுவாக இன் மை ஆஃபீஸ் நிறைய பேர் சொல்கிறேன் என்னன்னா, better go for a government job. Even I was in a government job. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இட் வில் கொஞ்சம் கஷ்டமாக, ரொம்ப சம்பளம் கம்மியாக இருக்கும். பட் இன் லாங்கர் பீரியட், லாங்கர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் சைக்கிள் இருப்பீங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். பட் உங்களுக்கு ஐடி தெரியாதா, ஸோ எல்லாரும் நானும் போனோம் அப்படின்னு வந்துடுறாங்க. பட் இது ஓகே தான் ப்ரைவேட் ஜாப். பட் என்னோட இது என்னென்னா பெட்டர் கவர்மெண்ட் ஜாப். ஸோ அளவான சம்பளம், நிம்மதியாகவும் இருக்கலாம். ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிக்கலன்னா சார் சொன்ன மாதிரி லே ஆஃப் பண்ணிடுவாங்களா சார்? அதான் சிச்சுவேஷன் ஆக்சுவலாக போயிட்டு இருக்கா? இல்லை, மிந்தி மாதிரி கிடையாது. மிந்தி ஒரு பிபிடி ஒர்க் எடுத்துக்கினா ஒருத்தர் பண்ணுவார், 4 நாள் எடுத்துக்கும். இப்போ ஏஐ கொடுத்தோம்னா அது ½ an hourல அதே போட்டு அடிச்சு கொடுத்துருது. ஸோ ஒரு பைலட்ல போட்டோம்னா அதோட அட்வான்ஸ் ஸ்டேஜ், நீ இப்போ என்ன நினைக்கிறீங்களோ அதை நினைக்கிறதுக்கு முன்னாடி உங்க கண்ணில் பிக்சரா அதை கொடுக்குது.
So that is the real situation happening now. ஏஐ பத்தி சொன்னீங்களா? அப்ப ஃபியூச்சர்ல யாருக்குமே ஜாப் இருக்கா சார்? ஏஐ எல்லா வேலையும் பண்ணிடுச்சுன்னா அப்ப நம்ம வேலையெல்லாம் யார் சார் பார்ப்போம்? அதுக்கு தந்தப்பில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ பார்த்தீங்கன்னா காசே பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ கார் கம்பெனி இருக்கு. பிஸ்னஸ் அதுக்கு தந்தப்பில் எக்ஸ்பேண்ட் ஆகும். வேலை போகணும்லாம் சொல்லவே முடியாது. அதுக்கு தந்தப்பில் டெக்னாலஜி வளரும். நிறைய எல்லாமே ஒரு சைக்கிள் தானே சார், ஒன்று டிபெண்ட் பண்ணி தானே. ஸோ எவ்ரி திங் அதை பற்றி பயப்படலாம் தேவையில்லை. கண்டிப்பாக ஜாப்ஸ் இருக்கு. ஃபியூச்சர்ல ஏஐ ரிலேட்டட் படிச்சா நல்லா சர்வை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களா சார் ஐடிக்குள்ள? Exactly. எல்லாருமே இல்லை, இப்போ இருக்கிறவங்களுமே அப்கிரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்களே அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்வியஸாக இப்போ வர ஃப்ரெஷர்ஸ் வந்து அவங்க அப்கிரேடாக வந்தாங்கன்னா நல்ல ஃபியூச்சர் இருக்கு அவங்க. என்ன ரீசன்னா டெக்னாலஜி தான். ஏஐ இப்போ வந்து ஜென்ஏன்னு வந்துருச்சு. ஏஐ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் இருக்கும். இப்போ ஜென்ஏயில் என்னன்னா வந்து ஹியூமன் திங்க் பண்ணுற மாதிரியே வருது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா வந்து அந்த ஏஐ ரன் பண்ணுறதுக்கு ஒரு பீப்புள் எம்ப்ளாயி வேணும். ஆனால் என்னன்னா வந்து அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து குறையுது. இப்போ சொன்ன மாதிரி வந்து நம்ம எக்ஸலோ பிபிடியோ அதை ரன் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஒரு 3 to 4 days ஆகும் ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கு. அது எல்லாமே இப்போ அந்த கோபைலட்டோ சாட் ஜிபிடியோ பெர்ப்ளெக்சிட்டியோ இதில் நம்ம அந்த இதை போட்டோம்னா நம்ம ரெக்யர்மெண்ட்டு ப்ளஸ் நம்ம ப்ராம்ப்ட் கரெக்டாக நம்ம இது பண்ணோம்னாலே வந்து அது மூலிமா வந்து வித்தின் ஹவர் இல்லைன்னா வந்து ஒரு 10 to 15 minutesலேயே வந்து நமக்கு தேவையான ரெக்யர்மெண்ட் எல்லாமே வந்துடுது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு அதிக வால்யூம் இருந்த எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து அதில் வந்து ஒரு 10 பேர் இருந்த டீம்ல வந்து இப்போ வந்து இந்த சாட் ஜிபிடி ஜென்ஏ இதை யூஸ் பண்ணி வந்து 5 பேர் இருந்தாவே போதும் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து பெஸ்ட் வின்ஸ், அதில் யார் பெஸ்ட் ஃபிட் வின்ஸ். ஸோ அதில் வந்து யார் வந்து அப்ஸ்கில் பண்ணிட்டு இந்த இதுக்கு எல்லாமே வந்து அப்டேட்டடா இருக்காங்களோ அவங்க வந்து இதுல வந்து சர்வை பண்ண முடியும். அதனாலதான் வந்து லே ஆஃப் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். பர்ப்ளெக்சிட்டி சொன்னீங்கல்ல, அரவிந்த் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டு பையன் கூகுள் குரோமே வந்து விலை பேசி இருக்காரு சுந்தர் பிச்சை கிட்ட. எப்படி சார் பாக்குறீங்க? அது வந்து ப்ரௌட் மூமெண்ட் தான். ஏன்னா வந்து யூஸ்வலாவே வந்து இந்த கூகுள்ல இருந்து குரோம்ல இருந்து இந்த டெக்னாலஜினாவே வந்து சிலிக்கான் வேலி யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இப்போ வந்து கூகுள் குரோமே விலை பேசுற அளவுக்கு ஒரு சவுத் இந்தியன் அதுவும் தமிழன் வந்து வந்திருக்காருன்னா அது உண்மையாலுமே வந்து டோட்டல் தமிழ்நாடு, நாட் ஒன்லி தமிழ்நாடு, இந்தியாவுக்கே வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான். அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்தியாவிலையும் வந்து டெக்னாலஜி எல்லாமே வந்து நம்மளும் வந்து மாஸ்டரா போயிட்டு இருக்கோம். அதை பாக்குறோம். பர்ப்ளெக்சிட்டி வர்சஸ் லைக் சாட் ஜிபிடி ஓகேங்களா, எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? எது பெஸ்ட்னா எனக்கு தெரிஞ்சு பெர்ப்ளெக்சிட்டி பெஸ்ட் இப்போதைக்கு. ஏன்னா சாட் ஜிபிடி நிறைய ப்ரீமியம் அக்கௌண்ட் எல்லாம் நம்ம வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அது இல்லாம சில ஃப்ரீ வந்து ஒரு 5 ப்ராம்ப்டோ 6 ப்ராம்ப்டோ தான் நம்மளால இது பண்ண முடியும். பெர்ப்ளெக்சிட்டி வந்து இப்போ வந்து நிறைய ஃப்ரீ இது நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து அதை விடவே இது பெட்டரா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. Perplexity பெஸ்ட்ன்றீங்க சாட் ஜிபிடி கம்பேர் பண்ணும்போது. Okay sir. What is the reason for layoff in big companies like TCS and other companies? AI. Yeah, because all these recurrent jobs, whatever the regular basis coding and everything, that is replaced by AI, and that ChatGPT and everything can do it very easy. So because of ChatGPT and AI, most of the employees are losing job. That is the reason? Yeah. Okay. So if you want to survive an IT job, what is the stuff we need to do? AI engineer. Become AI engineer. Yeah. That's the only thing to get job in the future. Yeah. What's your opinion, bro? Yeah, in my opinion, like as you have seen in COVID era, like there was mass hiring in almost all the colleges. Like let's say IIT, and most of the higher packages were in that year only in 2022. So at that time, what happened was COVID. Everything was in the lockdown. Most of the jobs were work from home. So a lot of money was saved by the companies, and they were spent for hiring big like IIT, IIMs, graduates, ISC. So the main reason was they spent a lot in hiring. Then after that they have to cut. So in the coming years, 2023, 24, 25, you have seen mass layoffs and the hiring freeze in most of the companies. The PPO were not getting converted. So I think this is one of the reasons. The second one is obviously AI. So yeah, to get hired in this situation, we need to focus both on the AI side and also like keep upskilling ourselves. If you want to survive in the future, we need to study AI. That's the only option, right? No, that is not become the master of your field. Oh, yeah. This is one of the major point. Like whatever you are doing, just master that. And there are always less people in the top 1%. So try to focus on that. So, like most probably, like big companies like TCS and all, they lay off. What is the reason for the layoff? I think the main reason is like they don't have much projects, right? And I think most of the workers are not having skill sets. They are working in a bench. They are not having projects right now. So this is the main reason, and maybe the
the trend of layoffs, right? So this may be the cause of layoff. They are not getting more projects. That's why they are layoffing the employees. So if you want to survive, what is the thing we can do? We have to upskill. That is the only thing. Like we have to continuously grow and evolve every time. Every time we have to learn new skills, and that is the thing we can survive. That is all. What are all the skills we should be good at? See, data science and AI is booming right now. So we have to get hands on, and we have to practice, and we have to get equipped all the latest tools and technologies so that we can survive in this technology world. We need to be good at AI. Yeah, we should be good at AI, and most probably we should be good at machine learning, deep learning, and the natural language processing. It's all trending technologies. Yeah. ஸோ அந்த விஷயத்தில் டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் எங்களோட மை கரியர் பூஸ்டர். ஸோ நிறைய பேர் டெக்னிக்கலான ஐடிக்கு தேவையான ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டாலுமே இன்னும் ஜாப் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு இன்டர்வியூ காலே வர மாட்டேங்குது. பிகாஸ் ஆஃப் இப்போ இருக்க கிரௌடான மார்க்கெட்டில் ஒரு ஓப்பனிங்க்கு 1000 பேர் அப்ளை பண்ணுறாங்க. அவங்க அதையும் தாண்டி ஹெச்ஆர்க்கு உங்க ரெஸ்யூமை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல, நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால எங்களோட மை கரியர் பூஸ்டர் மூலமா உங்களுக்கு ரெஸ்யூம் பில்டிங், நௌக்கரி ப்ரொஃபைல் பில்டிங், லிங்க்டின் ப்ரொஃபைல் பில்டிங் மாதிரியான எல்லா சப்போர்ட்டும் வித் ஹெச்ஆர் அசிஸ்டன்டோட ப்ரொவைட் பண்ணி நாங்கள் சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கும். ஸோ இந்த மை கரியர் பூஸ்டர் நாங்களே ஹெச்ஆர்லாம் சேர்ந்து பர்சனலா ஸ்டார்ட் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ். இதுல என்னோட கம்ப்ளீட் 5 years ஆஃப் ரெக்கார்டிங்ஸ் அண்ட் தென் ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் பல விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், இன்டர்வியூ கால்ஸ் வர மாட்டேங்குது, வர வச்சு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்ல மை கரியர் பூஸ்டர் அப்படின்னு சொல்லி லேண்டிங் பேஜ் இருக்கும். போய் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் யூடியூப் வீடியோ வரும், இல்ல டீடைல்டாவும் சொல்லியிருக்கேன், பிளஸ் லேண்டிங் பேஜ் செக் பண்ணுங்க. ஃபர்தர் அப்படி இல்லாம வெப்சைட்ல நீங்க ஓப்பன் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணோனே நேம், நம்பர், மெயில் ஐடி கேட்கும். உங்களுக்கு டவுட் இருந்தா ஃபில் பண்ணுங்க, நானே உங்களுக்கு ரீச் அவுட் பண்றேன். ஸோ இன்டர்வியூ கால்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா மை கரியர் பூஸ்டர் செக் பண்ணி பாருங்க.